சேர்த்திட்டே வரலாம். அடுத்தது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் தான் மிக முக்கியமான பாவம். நம்ம வாழ்க்கையில நமக்கு சரி சமம், சரிக்கு சமமா இருக்கக்கூடியது யாருங்க? நம்மில் பாதி வாழ்க்கை துணை, பார்ட்னர், நண்பர்கள், நட்பு. நட்பு அப்படின்னு சொல்லும்போதே ஒரு சந்தோஷம். என் ஃப்ரெண்டை பார்த்தா தானே எனக்கு சந்தோஷமே, வேற யாரை பார்த்தாலும் என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது. என்னுடைய உலகமே அவங்க தான், நட்பு. அடுத்தது வாழ்க்கை துணை. நம்மள பாதி வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவங்க மட்டும்தான் கூட வருவாங்க. அம்மா அப்பாவோ குழந்தைங்களோ வரமாட்டாங்க. அம்மா அப்பா அவங்க ஸ்டேஜ் முடிஞ்சோன்னா நின்றுக்குவாங்க. குழந்தைங்க அவங்க வாழ்க்கை வந்தோன்னா அவங்க வாழ்க்கையை தேடிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு ஆணும், கணவனும் மனைவியாகத்தான் அவர்கள் வாழ்க்கையில் கடைசி வரை பயணப்படணும். அதுதான் சரி பாதி, சரி சமம். அது 7ஆம் பாவம். வாடிக்கையாளர்கள், நான் சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள்லாம் 7ஆம் பாவம். ஒரு தொழில் பார்க்குறோம், ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறவங்க, நம்ம கூட பயணப்படுறவங்க, நம்மளை அனுசரித்து வரவங்க, நம்மளை தேடி வரவங்க, இது எல்லாமே 7ஆம் பாவம். நல்ல நட்பும் நல்ல மனைவியும் நல்ல கணவனும் அமைவது இறைவன் கொடுத்த வரம் அல்ல, நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த கர்மாவின் விளைவே நல்ல நட்பும் நல்ல மனைவியும் நல்ல கணவனும் அமைவது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நட்புனா அப்படி இருப்பாங்க, எதை கேட்டாலும் உயிரியே கொடுப்பாங்க. அந்த நட்பே எதிரியாக மாறுறது எதுனா, 7ஆம் பாவம் முடக்காயிருச்சுன்னா நட்பே எதிரியாக மாறும். நண்பனே எதிரியாவான். பணத்தை கொடுத்துருவான், பணத்தை வாங்கிட்டு போயிடுவான், கடைசியில் அவன் தான் நமக்கு எதிரியாகும். எதிரிங்கிறது 7ஆம் பாவம். 6ல் இன்னொன்று சொல்ல, வழக்கு. ஒரு சிலருக்கு வழக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், கேஸு, கோர்ட்டு கேஸுன்னு சும்மா சும்மா நடந்துகிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, இடத்து வீட்டுக்காரன் சண்டை, பின்னாடி வீட்டுக்காரன் சண்டை, ஆனால் ஊன ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அது 6ஆம் பாவம். 7ஆம் பாவம் எதிரி, எதிர்த்து சண்டைக்கு வர்றது, நேருக்கு நேரம் மோதுறது, இது 7ஆம் பாவம். அப்போ இந்த 7ஆம் பாவம் முடக்காயிட்டா திருமணம் தாமதமாகும், நட்பே நமக்கு ஒரு நாள் எதிரியாக மாறும். நண்பர்களால் நாம் தான் எல்லாம் நட்புக்கு செய்யணுமா ஒழிஞ்சு அவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. வாழ்க்கை துணையும் அப்படிதான், நம்ம மனசுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை துணையாக இருக்காது. அது நாம் கொண்டு வந்த கர்மா, நம்ம அடுத்தவங்களை சொல்லவே கூடாது. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நான் சரியா இல்லை, நான் சரியில்லாதனால என்னுடைய மனைவியும் என்னுடைய கணவனும் சரியில்லாமல் வந்திருக்காங்க. ஏன்னா முற்பிறவியில் நான் செய்த கர்மாவின் விளைவு. பெற்ற தாய் தந்தையராகட்டும், கூட பிறந்த சகோதரர்களாகட்டும், கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், சில உறவுகளாகட்டும், எல்லாமே நாம் என்ன செயல் செய்தோமோ அதற்குண்டான விளைவு, அதற்குண்டான கர்மா தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ வாடிக்கையாளர் காசை வாங்கிட்டு போயிடுவாங்க, பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க, இதை தரேன், அப்புறம் அவ்வளோதான், திரும்பி வரமாட்டாங்க. கடன் கொடுத்தா திரும்பி வராது, 7ஆம் பாவம் முடக்காயிட்டா. அப்போ ஒரு வியாபாரம் பார்க்குறாங்க, ஒரு தொழில் பார்க்குறாங்கன்னா அங்கே அந்த இடத்துல கடன் கொடுத்தா 7ஆம் பாவம் முடக்காயிட்டா வாடிக்கையாளர் வரமாட்டாங்க. பக்கத்து கடைக்கு இங்கே சூப்பராக இருக்கும், இங்கே ஒரு ஹோட்டல்னு எடுத்துக்குவோம், பக்கத்து கடையில் ஒன்றுமே இருக்காது, அந்த சாப்பாடே நல்லா இருக்காது, ஆனால் அவங்ககிட்ட கூட்டம் போகும். இங்கே சூப்பராக இருக்கும், கவனிப்பு நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும், ஆனால் இவங்க கடைக்கு வரமாட்டாங்க. அதுதான் 7ஆம் பாவம். சரிங்களா? அடுத்தது 8. அடுத்தது 8ஆம் பாவம். 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். அடுத்து 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது நம்மளுடைய ரகசியங்களை சொல்லக்கூடிய இடம். நிறையா நம்ம மனசில் என்னென்னலாம் வச்சுருக்கணும்,
அது எல்லாமே 8ஆம் பாவத்தில் தான் இருக்கு. அதுல ஒரு ரகசியம் சொல்லுங்க இல்லைங்க, குரு 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்த்தா, குரு எங்க வேணாலும் இருக்கட்டும், அவங்க ரகசியத்தை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அவங்க மறைக்கக்கூடிய விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது. குரு பார்த்துட்டாருன்னா குரு, அந்த குருவுக்கு அந்த தன்மை இருக்கு. அப்ப ரகசியத்தை சொல்லக்கூடிய இடம் 8ஆம் பாவம். சரி, இப்ப 8ஆம் பாவம். 8ஆம் பாவங்கிறது நமக்கு ஆயுள் ஸ்தானம். அடுத்தது ரகசியங்களை சொல்லக்கூடிய இடம் 8ஆம் பாவம். அதுல ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மனசுக்குள்ள எனக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும் இல்லையா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அதனால அவங்கவுங்களுடைய கர்மயத்துல தான் அது பதிவாகும். அதனாலதான் இந்த ஆத்மா எந்தெல்லாம் கர்மா செஞ்சிருக்கோ அதெல்லாமே கர்மயத்துல பதிவாகி அடுத்த பிறவி எடுக்கும்போது இது கர்மாவா நமக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப 8ஆம் இடங்கிறது ஆசன வாய்ப்பகுதி. அப்ப அந்த கருமையம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில் மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில தான் நம்மளுடைய கருமையமானது இருக்கு. நீ யாருக்கும் தெரியாதுன்னு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீ யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற, ஆனா இறைவன் ஒண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த இறைவன் யாருங்க? உன்னுடைய உயிர், உன்னுடைய ஆத்மா உனக்குள்ள இருந்து உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கலாம், ஆனா நம்மளுடைய கருமையத்தில் அது பதிவுகளாக பதியப்படும். வெளியில சொல்லுவாங்க, அவன் ஐயோ அப்பா சூப்பரா நல்லவன்பா, அவனை மாதிரி இந்த உலகத்துல நல்லவனே கிடையாது. ஆனா அவன் பண்ணின ஒரு சில தப்புக்கள் அவனுக்கு மட்டுமே தெரியும். அது அவனுக்கு அடுத்த பிறவியில் அது கர்மாவாக அவன் அனுபவிப்பான். இது உண்மை. முதல்ல தாத்தா பாட்டி செஞ்சது பேரனுக்கு, அப்பா அம்மா செஞ்சதுக்கு பையனுக்கு. இப்ப அவங்கவுங்க செய்யறது அவங்கவுங்க. என்னோட பாவமெல்லாம் என்னோட போகட்டும், என்னோட புண்ணியமெல்லாம் உனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிடணும். அப்ப 8ஆம் இடங்கிறது ரகசியம். 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அப்ப ஒருத்தர் பார்க்கறது 7ஆம் பாவம், அங்கீகாரம் பண்றதுங்கிறது 8ஆம் பாவம். அந்த இடத்துலதான் தன்னை துளைத்து ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். அதனாலதான் அது ரகசியம் அப்படின்னு வச்சாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த 8ஆம் பாவம் முடக்காயிருச்சு அப்படின்னா திருமணம் தாமதமாகும். அதாவது மாங்கல்யத்துல பிரச்சனை வரும். தாலி கட்ட போற நேரத்துல கல்யாணம் நிற்கும், பிரச்சனையில கல்யாணம் நடக்கும், ஒரு அவமானப்பட்டு ஒரு கல்யாணம் நடக்கும். 8ஆம் பாவம் மட்டும் முடக்காயிருச்சுன்னா அவமானத்தினால் அந்த திருமணம். ஆயில பத்தின பயம் இருந்துகிட்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இந்த ரகசியம், ஐயோ நம்ம இவ்வளவு வச்சிருக்குமே, யாருக்கோ தெரிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு இந்த 8ஆம் பாவம் முடக்காயிட்டா அந்த ரகசியங்களை நினைத்து பயம் இருக்கும். 8ஆம் பாவம் வட்டிக்கு விடுறது 8ஆம் பாவம் தான், வட்டி வாங்குறது 8ஆம் பாவம் தான், வட்டி கொடுக்கறது 8ஆம் பாவம் தான். ஒருத்தருக்கு 8ஆம் பாவம் நல்லா இருந்தா அவன் வட்டிக்கு கொடுப்பான். 8ஆம் பாவம் முடக்காயி கெட்டு போயிடுச்சுன்னா அவன் வட்டிக்கு வாங்குவான். அந்த வட்டியினால் அவமானத்தை சந்திக்கக்கூடியது 8ஆம் பாவம். அவமானம், கெட்ட பேரு. 8ஆம் பாவம் முடக்காயிட்டா தேவையில்லாத அவமானங்களை சந்தித்தே தீர வேண்டும். ஒரு செய்யாத தப்ப செஞ்சான்னு சொல்லியே தீரணும், அதுல மாற்றமே இல்லை. 8ஆம் பாவம் முடக்காயிட்டா கையில எடுக்கிறதுக்குள்ள போதுமான ஆகி போயிடும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு அந்த வாழ்க்கை ஒரு நரகத்தில் தள்ளும். அதனாலதான் இந்த முடக்கு அதிபதியோட நட்சத்திரத்துல அந்த கிரகங்கள் வரும்போது நம்ம கல்யாணம் பண்றது, அந்த தசா புத்தி நடக்கும்போது இந்த கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா?
அடுத்தது இந்த 8ஆம் பாவத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அடுத்தது